Hello friends, இன்னைக்கு illustration number 6 பார்க்க போகிறோம் non-profit organizationல. The following summary of the cash book has been prepared by the treasurer of a club. To balance brought down 4,740. இது வந்து opening cash balance, subscription 29,720, entrance fees 3,200, restaurant receipts. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் என்ன ரெசிப்ட் வரும், நமக்கு சேல்ஸ் தான் வரும், அது 56,800. Games and competition receipts 13,640. Due to secretary for petty 80. ஸோ வந்து due to secretary for petty expenses வந்து நமக்கு 80 rupees கொடுத்துருக்காங்க. due to அப்படின்ற வார்த்தை கொடுக்கறதுனால இது நம்ம அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். பேமெண்ட் சைட் பார்க்கலாம். பை வேஜஸ் அவுட்டோர் ஸ்டாஃப் 13,380. ரெஸ்டாரண்ட் பர்ச்சேஸ் 50,400. ரெண்ட் 18 months. ஆக்சுவலாக வந்து இது ஜூலை கிடையாது, ஜூன், பிரிண்டிங் மிஸ்டேக். ஜூன் 30, 2013 7,500. ரேட்ஸ் 2,700. செக்ரட்டரி சேலரி 3,120. லைட்டிங் 7,200. காம்படிஷன் ப்ரைஸஸ் 4,000. printing and postage etc. 6,000. placed in fixed deposit 8,000. buy balance carried down 5,880. so buy balance carried down na இது closing cash balance. next adjustments பார்க்கலாம். on April 1, 2012 the club's asset were. so April 1 அன்னைக்கு opening balances assetல என்னென்ன இருக்குன்னா, furniture 48,000, restaurant stock 2,600, stock of prices 800, rupees 5,200 was owing for supplies to the restaurant. ஸோ வந்து owing அப்படின்னாவே வந்து கடன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து சப்ளைஸ் டு த ரெஸ்டாரண்ட்டுன்றப்ப அது பர்ச்சேசஸை குறிக்கும், அண்ட் தென் வந்து ஆஸ் யூஷுவல் அது கிரெடிட்டாஸை வந்து குறிக்குது. ஆன் March 31, 2013 த ரெஸ்டாரண்ட் ஸ்டாக் வேர். ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கை பற்றி இப்போ பேசுகிறோம். க்ளோசிங் ஸ்டாக் வந்து 3,000 இருக்குது. ப்ரைஸஸ் இன் ஹேண்ட் வந்து 500. while the club owed. ஸோ கிரெடிட்டாஸ் வந்து 5,600. இது கிரெடிட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ், இது கிரெடிட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ். It was also found that subscription unpaid at March 31st, 2013 amounted to rupees 1,000 and that the figure of rupees 29,720 shown in the cash book included 700 in respect of previous year and 400 paid in advance for the following year. ஸோ கேஷ் புக்கில் 29,720 நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷனை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அந்த 29,720 இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் 700 போன வருஷத்துக்கானது, 400 வந்து அடுத்த வருஷத்துக்கானது. ப்ரிப்பேர் அன் அக்கௌண்ட் ஷோயிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேட் ஆன் த ரெஸ்டாரண்ட் அண்ட் ஜென்ரல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31/3/2013 together with a balance sheet as at the date after writing 10% of the ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சரில் வந்து 10% வந்து டெப்ரிசியேஷனும் நம்மளை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேட் ஆன் த ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட்டில் என்ன ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2013. ஸோ டூ ஓப்பனிங் ஸ்டாக்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓப்பனிங் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை எடுத்து எழுதுவோம். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 50,400. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸில் இங்கே ரெஸ்டாரண்ட் ஸ்டாக் 2,600 கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் வந்து க்ளோசிங் பேலன்ஸில் 3,000 கொடுத்துருக்காங்க. பர்ச்சேசஸ் வந்து 50,400 கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து 56,800 கொடுத்துருக்காங்க. இதே தான் அப்படியே அங்கே எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் 2,600, க்ளோசிங் ஸ்டாக் வந்து 3,000. நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் ரெசிப்ட்ஸ்ன்ற இடத்துல சேல்ஸ் 56,800, பர்ச்சேசஸ் வந்து 50,400. இதோட இங்கே அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்களே, ஓயிங் டு அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்களே. ஸோ 5,600 கரண்ட் இயருக்கானது, 5,200 வந்து ப்ரீவியஸ் இயருக்கானது. ஸோ எப்பயுமே கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம வந்து லெஸ் பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங்கை
சாரி கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம ஆட் பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம வந்து லெஸ் பண்ணுவோம். ஸோ 50,400லேருந்து இந்த இயர் அவுட்ஸ்டாண்டிங் ஆட் அவுட்ஸ்டாண்டிங் லெஸ் ப்ரீபெய்டுன்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் ஆட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் லெஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த ப்ரீவியஸ் இயர். ஸோ 50,400ல் 5,600 ஆட் பண்ணணும் அண்ட் தென் அதுலேருந்து வந்து போன வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங்கை லெஸ் பண்ணி எழுதணும். ஸோ மற்ற எல்லாமே அவங்க கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. நமக்கு பேலன்சிங் ஃபிகராக வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வரும். இந்த 6,400 இந்த ப்ராஃபிட்டை தான் நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போட்டிருப்பாங்க இன்கம் சைடில் வந்து கிராஸ் ப்ராஃபிட் 6,400ன்னு போட்டிருப்பாங்க. நமக்கு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்ன ஃபார்மேட்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கணும் அண்ட் தென் வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இந்த இடத்துல நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க சொன்னதுனால நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நம்ம போட்டுட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் எதெல்லாம் வரும்னா ஓப்பனிங் ஸ்டாக் வரும், ஓப்பனிங் கேஷ் பேலன்சஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் அந்த டேட் ஓப்பனிங்கில் என்னென்னலாம் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து வரும். ஸோ April 1 அன்னைக்கு ஃபர்னிச்சர் 48,000 இருக்குது, ரெஸ்டாரண்ட் ஸ்டாக் வந்து 2,600 இருக்குது, ஸ்டாக் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து 800 இருக்குது, 5,200 வந்து நமக்கு வந்து கிரெடிட்டாஸில் வரும். ஸோ இதில் இருக்க எல்லாமே அப்படியே எடுத்து இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் எழுத போகிறீங்க. So restaurant 48,000, restaurant stock 2,600, stock of price 800 and then outstanding subscription 700. இந்த 700 நமக்கு எங்கேருந்து வந்ததுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 700 இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ரீவியஸ் இயர்னாவே நமக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸை குறிக்கும். இந்த கரண்ட் இயருக்கு வந்து வரதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும்னா க்ளோசிங் பேலன்ஸை சொல்லுவோம். ஸோ 700 ப்ரீவியஸ் இயருக்கான அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு வந்து இங்கே 700 போடுவோம் அண்ட் தென் வந்து கேஷ் பேங்க் வந்து 4,740 கொடுத்துருக்காங்க. இந்த 4,740 வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். ஓப்பனிங் பேலன்ஸில் அந்த டேட்டில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து அப்படியே எழுத போகிறோம். அண்ட் தென் வந்து owing to supplies for restaurant வந்து 5,200 இதுவும் ஓப்பனிங் பேலன்ஸில் கொடுத்துருந்தாங்க. அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட், இந்த அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா கொஷனில் நமக்கு 18 monthsன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜான் டு ஜூன், ஜூலை கிடையாது, ஜான் டு ஜூன். ஸோ நமக்கு ஒரு வருஷத்துக்கு 12 months தான். அப்போ இந்த வருஷத்துக்கான கணக்கு மட்டும் தான் நம்ம போடணும். ஸோ 12 months இஸ் ஈக்குவல் டு ஏப்ரல் டு மார்ச் வந்து நமக்கு வரும். அப்போது ஏப்ரல் டு மார்ச்ன்றப்போ முன்னாடி ஒரு 3 மாதம் நமக்கு வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், பின்னாடி ஒரு 3 மாதம் நமக்கு வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ ஜான் டு மார்ச் 2012 ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும் அண்ட் தென் ஏப்ரல் டு ஜூன் 2013 நமக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்மளோட கணக்கே வந்து ஜான் டு ஜூன், அதில் ஏப்ரல் டு மார்ச் மட்டும்தான் இந்த வருஷத்துக்கானது. அப்போது ஜான் டு மார்ச் அது போன வருஷத்துக்கான அவுட்ஸ்டாண்டிங். அதே மாதிரி மார்ச்சுக்கு அப்புறம் நமக்கு என்ன மந்த் வரும்னா ஏப்ரல் வரும், ஏப்ரல் டு ஜூன் அது வந்து இந்த வருஷத்துக்கான அவுட்ஸ்டாண்டிங். 7,500 மொத்தம் 18 monthsக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 monthக்கு பார்க்குறப்போ அது 416.667 வருது. ஸோ 416.667 இன்டூ 12 பண்ணோன்னா நமக்கு 5,000 கிடைக்கும். 7,500ல் 5,000 போயிடுச்சுன்னா 2,500. இந்த 2,500 தான் நமக்கு மொத்த அவுட்ஸ்டாண்டிங். இதை 2ஆக டிவைட் பண்ணோன்னா நமக்கு 1,250 கிடைக்கும். ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னா ஜான் டு மார்ச்சில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, ஏப்ரல் டு ஜூனில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ மொத்தமே 6 months, அதில் பாதி பண்ணோன்னா 3 months. ஸோ அதனால தான் அதில் பாதி பண்ணுறோம் 1,250. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் ஜான் டு மார்ச் 2012, 2012க்கானது தான் இங்கே போடணும், ஏன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் 1,250. எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி நமக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து அக்யூமுலேட்டட் ஃபண்ட், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் வரும் 50,390 வரும். ஒன்ஸ் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பயுமே ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போடணும். அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் ஓப்பனிங் பேலன்சஸ்ன்னு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தான் வந்து நமக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பார்க்கலாம்.
இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நமக்கு நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். ஸோ டெபிட் சைட் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எழுத போகிறோம். கிரெடிட் சைட் நமக்கு என்னெல்லாம் இன்கம் இருக்கோ அதை எழுத போகிறோம். நமக்கு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் வந்து ரியல் அக்கௌண்ட்டை குறிக்கும். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பேமெண்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். வேஜஸ் 13,318 சொல்லியிருக்காங்க. வேஜஸ்க்கு ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓப்பனிங் பேலன்சஸில் வேஜஸ் பற்றி எதுவுமே கொடுக்கல, க்ளோசிங் பேலன்சஸ்லேயும் வேஜஸ் பற்றி எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. வேஜஸ் பற்றி எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ எக்ஸ்பெண்டிச்சரில் வேஜஸ்ன்னு போட்டு 13,318 டேரெக்டாக எழுதிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் பர்ச்சேஸ் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே போட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வந்து போட மாட்டோம். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா ரெண்ட் வந்து 7,500 கொடுத்துருக்காங்க. ரெண்ட்டுக்கு நமக்கு ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங்கும் இருக்குது, க்ளோசிங் அவுட்ஸ்டாண்டிங்கும் இருக்குது. ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை இப்போ காட்ட போகிறோம். எப்பயுமே நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் இயரை ஆட் பண்ணுவோம், அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீவியஸ் இயரை லெஸ் பண்ணுவோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீவியஸ் இயர் 1,250, அதை லெஸ் பண்ணுவோம். 7,500ல் 1,250 போயிடுச்சுன்னா 6,250 வரும். லெஸ் ப்ரீபெய்ட் ஃபார் 3 months. ஏன் ப்ரீபெய்டுன்னு சொல்கிறோன்னா 31st March 2013 நமக்கு அந்த வருஷம் வந்து முடிஞ்சிருது. ஆனால் அவங்க எது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா June 2013 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த வருஷம் இல்லாமல் அடுத்த வருஷம் தான் ஜூன் வருது. அதுக்கான ரெண்ட்டை நம்ம முன்னாடியே ப்ரே பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து ப்ரீபெய்ட், கரண்ட் இயர் ப்ரீபெய்டை நம்ம லெஸ் பண்ணுவோம். போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங், அதனால் அதை லெஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம எப்பயும் ஆட் தான் பண்ணணும். அதே மாதிரி இந்த வருஷத்தோட ப்ரீபெய்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா லெஸ் பண்ணணும், 1,250. ஸோ 6,250லேருந்து 1,250 போயிடுச்சுன்னா 5,000. அடுத்து பேமெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேட்ஸ் 2,700, செக்ரட்டரி சேலரி 3,120, லைட்டிங் 7,200. ஸோ இதை எடுத்து அப்படியே எழுதியிருக்காங்க. செக்ரட்டரி சேலரி, ரேட்ஸ் அண்ட் லைட்டிங் அண்ட் கிளீனிங் சர்வீசஸ். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட் காம்படிஷன் ப்ரைஸஸ் வந்து 4,000 வந்து கொடுத்துருக்காங்க. காம்படிஷன் ப்ரைஸஸ்க்கு வந்து நமக்கு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கும் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் காட்டுவோம். ஸோ காம்படிஷன் ப்ரைஸ் 4,000, ஓப்பனிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணி எழுதணும், க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணி எழுதணும். ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா 3 விஷயம் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இல்லை அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் இயர், அதை நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீவியஸ் இயரை லெஸ் பண்ணணும். ப்ரீபெய்டு கரண்ட் இயரை லெஸ் பண்ணணும். ப்ரீபெய்டு ப்ரீவியஸ் இயரை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம லெஸ் பண்ணணும். இது எப்பயுமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லா சம்லையுமே நமக்கு உதவும். பிரிண்டிங், போஸ்டேஜ் அண்ட் சன்ட்ரீஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. 6,000 எழுதியிருக்கோம். டெப்ரிசியேஷன் அண்ட் ஃபர்னிச்சர், இது வந்து கொஷினோட கடைசி லைனில் 10% ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 48,000ல் 10% வந்து 4,800 வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்கம் சைட் போக போகிறோம். ஸோ 29,720 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு ரெசிப்ஷன் பேமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. லெஸ் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கை லெஸ் பண்ணுறோம். கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லெஸ் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸு, கரண்ட் இயரோட ரிசீவ்ட் இன் அட்வான்ஸுன்றதுனால அந்த 400 வந்து நம்ம வந்து லெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு 29,620 கிடைக்கும். அது தவிர்த்து நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ட்ரேடிங் ப்ராஃபிட் வந்து நம்ம முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 6,400. அதையும் எடுத்து எழுதிக்க போகிறோம். கேம்ஸ் காம்படிஷன் ரெசிப்ட்னு 13,650 அவங்க ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் 49,660 வரும். இதுலேருந்து நம்ம பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் லெஸ் பண்ணோம்னா எக்ஸஸாக வரது தான் வந்து சர்ப்ளஸ். இதுவே நமக்கு வந்து டெஃபிசிட்டாக வந்ததுன்னா அதை இந்த பக்கம் கிரெடிட் சைடில் வந்து போடுவோம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸில் நமக்கு கொஷினில் க்ளோசிங் பேலன்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுத போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டாக் 3,000, ப்ரைஸஸ் இன் ஹேண்ட் 500 அண்ட் வந்து 5,600 வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு எழுதுவோம். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டாக் 3,000, stock of price 500 and then வந்து owing to supplier 5,600. இது வந்து நமக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க.
நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் பெட்டி எக்ஸ்பென்சஸ், இது நமக்கு ரெசிப்ஷன் பேமெண்ட்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம டேரெக்டாக எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வரணும். சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வரப்போ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கை தான் எடுத்து இங்கே வந்து எழுதுவோம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்லேயே எடுத்து வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் எழுத உடனே சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸும் நம்ம லைபிலிட்டி சைடில் 400 வந்து எடுத்துகிட்டு வந்து எழுதிடணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீபெய்ட் ரெண்ட்டு. ப்ரீபெய்ட் ரெண்ட்டும் நம்ம 1250, அதாவது ஜூன் வரைக்கும் கட்டின ரெண்ட்டை நம்ம கால்குலேஷன் பார்த்தோம், அதையும் எடுத்துகிட்டு வந்து எழுதணும். ஃபிக்ஸட் டெபாசிட் நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வராது, அது நமக்கு ஒரு அசெட் நேச்சர், அதனால 8000. அதே மாதிரி க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் 5880, இதுவும் நமக்கு ரிசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் பை பேலன்ஸ் கேரி டவுன்னு கடைசியாக கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் அண்ட் எக்யூப்மெண்ட் வந்து 48,000 தான் ஓப்பனிங் பேலன்ஸ், அதில் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண சொன்னதுனால 48,000லேருந்து 4,800 லெஸ் பண்ணி நம்ம வந்து எழுத போகிறோம் 43,200. ஸோ அசட் சைட் நமக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி லைபிலிட்டி சைட் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் கண்டுபிடிச்ச பேலன்சிங் ஃபிகர் வரும்ல, அக்யூமுலேட்டட் ஃபண்ட், அதோட நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கண்டுபிடிச்ச சர்ப்ளஸை ஆட் பண்ணி எழுத போகிறோம். நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து நமக்கு ரெசிப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிட்டோம். சப்ளையர்ஸ் ரெஸ்டாரண்ட் வந்து கிரெடிட்டார்ஸ், இதுவும் கொஷினில் கொடுத்துருக்காங்க 5600 எழுதிட்டோம். அவுட்ஸ்டாண்டிங் பெட்டி எக்ஸ்பென்சஸும் நமக்கு வந்து ரெசிப்ட் சைடில் வந்து கொடுத்துருந்தாங்க கொஷினில், அதையும் எடுத்து எழுதிட்டோம். ஸோ டோட்டல் 62,830, 62,830. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.